அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபைண்ட் த கிவன் நம்பர் இஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 153 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு அதாவது இப்போ வந்து 153ல வந்துட்டு டோட்டலா வந்து 3 நம்பர்ஸ் இருக்கா. அப்போ 1 பவர் 1 கியூப் பிளஸ் 5 கியூப் பிளஸ் 3 கியூப் இதை நம்ம பண்ணோம்னா வந்துட்டு நமக்கு திரும்ப ஆன்சர் 153 தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர், இல்லைன்னா வந்து அது ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கிடையாது. அவ்வளவுதான்ப்பா. இதுவே நான் வந்து ஒன் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்குறேன்னா இதுல வந்து டோட்டல் 4 நம்பர். அப்ப 1 பவர் 4 பிளஸ் 2 பவர் 4 பிளஸ் 3 பவர் 4 பிளஸ் 4 பவர் 4 இது எல்லாத்தையுமே நம்ம பிளஸ் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 2 3 4 அப்படின்னு வரணும். ஓகேயா? இதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோடைய எக்ஸ்பிளனேஷன். இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் தான். எல்லா டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு பேசிக் ப்ரோக்ராம் தான். ஸோ அதனால வந்துட்டு ஷல் வி ஸ்டார்ட் செஷன். நான் இந்த ப்ரோக்ராமே சி லாங்குவேஜ்ல தான் வந்துட்டு நான் சால்வ் பண்ண போறேன். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே வந்து ஹெட்டர் ஃபைல் தானே கொடுப்போம். சில வந்துட்டு ஹேஷ் இன்க்ளூட் std io.h ஹேஷ் இன்க்ளூட் std io.h. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பவர் கால்குலேட் பண்ணணும். பவர் கால்குலேட் பண்றதுக்கு ஹெட்டர் ஃபைல் வந்துட்டு ஹேஷ் இன்க்ளூட் math.h இந்த இந்த ஹெடர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். math.h வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா பவர் கால்குலேட் பண்ண, கியூப் ரூட் கால்குலேட் பண்ண, சைனு காசு டேனு இந்த மாதிரியான பவர்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு math.h வந்து யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வாய்ட் மெயின் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து லூப் உள்ள வந்து போறோம். இதுல வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நான் என்ன சொன்னேன், என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து டிக்ளேர் பண்ணிடணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இப்போதைக்கு வந்து int என்னன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு printf யூஸ் பண்ணிட்டு enter n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து scanf யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து வாங்க போறேன். அண்ட் n எனக்கு வாங்குற இன்புட் வந்து nல ஸ்டோர் ஆகு அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே, இதுல வந்துட்டு நான் காப்பின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து நான் யூஸ் பண்றேன். அப்ப இங்க நம்ம யூஸ் பண்றோம்னா மேலேயும் வந்து டிக்ளேர் பண்றோம். மேல வந்து டிக்ளேர் பண்ணும்போது காப்பி வந்துட்டு மேல வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து நான் காப்பி ஈக்குவல் டு n, அதாவது நம்ம இன்புட் வாங்கியிருக்கோம்ல அதை வந்து நீ nல ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் கண்டிஷன் தரேன். while loop உள்ள while காப்பி greater than 0 மீன்ஸ் ஆப்வியஸா வந்துட்டு நம்ம வாங்க போற இன்புட் வந்து 0 விட அதிகமா இருந்தாதான் நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியும். அதை நான் வந்து காப்பியில ஸ்டோர் பண்ணனால நான் காப்பி greater than 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இது அப்புறம் நான் திரும்பவும் வந்து லூப்புக்குள்ள வந்து போறேன். இப்போ நான் வந்துட்டு காப்பி ஈக்குவல் டு காப்பி டிவைடட் பை 10 வந்து கொடுத்துக்கிறேன். நான் ஏன் இது கொடுக்குறேன்னா இப்போ வந்துட்டு நான் என்ன சொன்னேன், இன்புட் வந்து என்ன கொடுக்குறோமோ அது டோட்டலா எத்தனை நம்பர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அதை வந்து பவர்ல வந்து கால்குலேட் பண்ணும். அப்ப எனக்கு டோட்டலா வந்து இன்புட்ல எத்தனை டிஜிட் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியணும்ல. அதனாலதான் வந்துட்டு நான் இது எப்பயுமே வந்து நம்ம மாடுலஸ் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் மட்டும் அவுட்புட்டா கொடுத்துட்டு மீதி நம்பர் எல்லாம் வந்துட்டு அது நெக்லெக்ட் பண்ணிடும். அப்போ நம்ம
டிவைட் பண்ணும்போது லாஸ்ட் நம்பரை விட்டுட்டு மீதி இருக்க நம்பரை தான் வந்து அது அவுட்புட்டா தரும். அப்ப வந்து இங்க ஒரு ப்ராசஸ் வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு எத்தனை டிஜிட்னு சொல்லி எனக்கு வந்து கவுண்ட் ஆகணும். ஓகே, அதுக்கு நான் டிஜிட் வந்து பிளஸ் பிளஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், திரும்பவும் வந்துட்டு காப்பி ஈக்குவல் டு என் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன். நான் ஏன் திரும்ப வந்து காப்பி ஈக்குவல் டு என் கொடுக்குறேன் அப்படின்னா, அகெயின் வந்து நான் ஒரிஜினல் நம்பர் அகெயின் நான் வந்து ஒரிஜினல் நம்பரை எண்ணில் வந்து காப்பி அகெயின் நான் ஒரிஜினல் நம்பரை வந்து காப்பியில வந்து அசைன் பண்றேன். திரும்பவும் வந்து பேரந்தசிஸ்குள்ள போயிட்டு சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பவ் காப்பி மாடுலஸ் 10 கமா டிஜிட். இப்போ நம்ம வந்து சம்முன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோமா, அப்ப வந்து நான் மேலேயும் வந்து சம்மை வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்ப வந்து சம் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 153 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சம் ஈக்குவல் டு சம், இது வந்து முன்னாடி 0 கொடுத்தேன்னா அதனால வந்து இது வந்து 0 தான் இருக்கும். 0 பிளஸ் பவ், இது வந்து பவர் நம்ம கொடுத்தாலே வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா பவர் தான் வந்து அசைன் பண்ணும். காப்பி மாடுலஸ் 10, இப்போ காப்பில வந்து நம்ம இன்புட் என்ன வாங்கணுமோ அதுதான் வந்து இருக்கும் 153. அப்போ 153 மாடுலஸ் 10 பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் தானே ஆன்சரா வரும் நான் சொன்னேன். அப்போ வந்து 3 வரும். அப்போ பவர்ல வந்துட்டு 3 தானே வரும். டிஜிட் வந்து டோட்டலா எத்தனை டிஜிட், 3 டிஜிட். அப்ப 0 பிளஸ் 3 பவர் கியூப் அப்படின்னு வந்து வரும். அதை ப்ராசஸ் பண்ணி சம்மல வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த கண்டிஷன் வந்து திரும்பவும் ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு காப்பி திரும்ப ரன் ஆகணும் அப்படின்னா இப்ப வந்து 153 வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து அந்த 3ய வந்து நான் டெலீட் பண்ணிட்டு மீதி வந்து 15க்கு வந்து நான் பண்ணி பார்க்கணும். அப்ப காப்பி டிவைடட் பை 10 இப்படி கொடுத்தனா வந்து லாஸ்ட் நம்பர் வந்து டெலீட் ஆயிட்டு மீதி இருக்க நம்பருக்கு திரும்பவும் லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் if sum equal to n, இப்போ வந்து சம் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, இப்ப வந்திருக்க ஆன்சர் சம்மும் நம்ம வாங்கின இன்புட்டும் வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்றோம். அப்படி அது வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா print எஸ் ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இஃப் கொடுத்தா வந்து சப்போஸ் அது வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர் இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து கொடுத்துட்டு printf strong நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். கெட்ஸ் லாஸ்டா கொடுத்து ப்ரோக்ராமை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏதோ எரர் காட்டுது.
இது என்ன எரர் அப்படின்னா, டிஜிட் வந்து நான் இங்க முன்னாடி டிக்ளேர் பண்ணவே இல்ல. ஸோ, அதனால டிஜிட் ஈக்குவல் டூ 0ன்னு சொல்லி முன்னாடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன எரர்னா, கெட்ச் வந்து இந்த கம்பைலர்ல சப்போர்ட் பண்ணல. அதாவது வந்து கெட்ச் வந்து டர்போ சி, அதுக்கப்புறம் விண்டோஸ் கன்சோல் ஆப் அந்த மாதிரி இருக்கிறதுல தான் வந்து கெட்ச் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப நான் வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட் வெயிட். ஓகே. நான் வந்து இங்க வந்துட்டு வாய்ட் மெயினை எடுத்துட்டு இன்ட் மெயின் வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து கம்பேரிங் டூ த இன்ட் மெயின், வாய்ட் மெயின் வந்து நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்ட் மெயின் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இன்ட் மெயின் கொடுத்துட்டு ரிட்டர்ன் 0 கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன் பண்ண உடனே எனக்கு வந்து இன்புட் வந்து கேட்குது. நான் வந்து 153 வந்து கொடுக்குறேன். ஆன்சர் என்ன? இப்ப போடும்போது 153 ஆம்ஸ்ட்ராங் வந்துருச்சு. அவ்வளவுதான்ப்பா. இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ப்ளீஸ் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ அதனால வில் see you in next video. Bye.